உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் விலகும்போது. தோல்வி என்பது வெற்றியின் எதிரானது அல்ல, அதுவும் வெற்றியின் ஒரு பகுதியே. முயற்சி செய்கிறாய், தோல்வி அடைகிறாய் என்றால் அதுதான் உங்கள் முதல் வெற்றி. வெற்றி அடைந்த ஒவ்வொருவரையும் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு பின்னால் பல தோல்விகள் நிச்சயமாக இருக்கும். உதாரணமாக, தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்கை கண்டுபிடித்தவர். ஒரு முறை, இரு முறை அல்ல, 1000 முறை தோற்றவர். இன்று நமக்கு பல்பை தந்தவர். தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்ளுங்கள், திரும்ப தொடங்குங்கள். பிறகு தோல்வியா, மீண்டும் பயிற்சி எடுங்கள். திரும்பி பார்க்காதீர்கள் உங்களை விமர்சிப்பவரை. தோல்வியடைந்தால் இந்த முயற்சி தேவையா என்பார்கள். பிறகு அதே விமர்சித்தவர்கள் வெற்றி அடைந்த பிறகு உங்களை விடாமுயற்சி என்பார்கள். இவை எடிசன் அவர்களுக்கும் நடந்ததே. ஓடுங்கள், ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். எதுவரை? உங்களுக்கான இடம் கிடைக்கும் வரை, உங்களுக்கான மரியாதை நிலைக்கும் வரை. திருவள்ளுவர் அன்றே தனது 2 அடிகளால் கூறியிருக்கிறார், சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையில்லார் கண்ணும் கொளல். இக்குறளின் அர்த்தம் என்னவெனில், சமநிலையில் இல்லாதவர்கள் தனக்கு ஏற்படும் தோல்வியை கூட ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் அவர்களின் மேன்மைக்கு உரைக்கல்லாகும். அதாவது அவர்களின் முதல் வெற்றியாகும். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். யார் ஒருவர் தோல்வி என்னும் அமிர்தத்தை அருந்துகிறார்களோ அவர்களே வெற்றி அடைவார்கள் நிரந்தரமாக.